அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்னங்க இன்றைக்கி நிறைய ஹாட் நியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க. வரிசையாக வீடியோஸ் போடுற மாதிரியே இருக்குது. எனிவே நம்மளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது தான். ஸோ பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானமே நம்மளுக்கு வந்து சோர்ஸ் மூலிமா வந்து ரீச் ஆகிடுச்சிங்க நம்ம காதுக்கு ஆக்சுவலி. பட் இருந்தாலுமே வந்து அதை வந்து அஃபிஷியலாக தெரிய வரைக்கும் சொன்னால், ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணாங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும், இது எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து அஃபிஷியலாகவும் வந்துருச்சுங்க. ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ. டைம் ஆகிருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வீடியோ ஷூட் பண்ணி போட போகிறோம். என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் எழுதிட்டு நியூட் எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய குட் நியூஸ் தாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக 113 மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்எம்சி அப்ரூவல் கொடுத்துருக்கு. இந்த வருஷத்துக்கு புதிய காலேஜ்கள் 113 இந்தியா ஃபுல்லாக வரப்போகுதுங்க. 113 காலேஜில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அந்த காலேஜஸ்லேருந்து 15% வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வரப்போகுதுங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு வந்து சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ஒரு பெரிய குட் நியூஸ் ஃபார் நல்ல மார்க் வாங்கி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரெக்டாக 8 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டில் இருக்க அந்த 5 ப்ரைவேட் காலேஜஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க 5 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எம்சியோட அப்ரூவல் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக 5 புதிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தமிழ்நாடுல வருது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்காங்க. அது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வருதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லை. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபெரும்புதூர் ராஜலட்சுமி குரூப்புக்கு சேர்ந்தது அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஆவாரம்பட்டு திண்டிவனம் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டல் நெய்யூர் கன்னியாகுமரி அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அண்டு காசிலிங்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ 5வது தக்ஷசிலா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஓங்கூர் விழுப்புரம், இது வந்து தக்ஷசிலா யூனிவர்சிட்டி கீழே வருது. டீம்டு யூனிவர்சிட்டியாக வருதா இல்லை வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக வருதா அப்படிங்கிறது தெரியல. அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா என்எம்சி அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் உண்டான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எம்எம்சிக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ எம்எம்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சி சீட் மேட்ரிக்ஸை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அட் எனி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் ரெடி ஃபார் த கவுன்சிலிங் டேட். ஸோ ஆஸ் லைக் லாஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 20th வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு எந்த டைம் எனி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட்டு அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல் இண்டியாவது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் 1 or 2 டேஸ்லேயும் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ண 1 or 2 டேஸ்லேயும் வந்து தமிழ்நாடுக்கு உண்டான ஷெடியூலும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் டேட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே எப்பயுமே சொல்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட 8th வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது வரைக்கும் அவங்க தடை சொல்ல கவுன்சிலிங்க்கு. ஆகவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கவுன்சிலிங் உண்டான டேட் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.